இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் மனித புதகுலியல் தாக்கப்பட்டதாக மனித எச்சங்கள். இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணுமா அரசாங்கத்துக்கு இதை ஆராய்ச்சி செய்ய? அது மட்டும் இல்லை, நொறுங்கப்பட்ட நிலையில் மண்டை ஓடுகளும் அதோட பல்லும் இருக்குது. இதில் பகுதியில் இருக்க அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம். இந்த இந்து மயானமானது நான் வேறு லேட் ஆகிட்டு அதுக்கு முதலே எம்பிஎம் சுவாசன் நாங்களும் வந்துட்டினா. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செம்மணி வந்திருக்கோம். ஏன் செம்மணி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செம்மணியில் வந்து நேற்றைக்கு வந்து இங்கே தகனமடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட வேலைகளை வந்து மனித எச்சங்கள் காணப்பட்டிருக்குது. அது சம்மந்தமாக இந்த காணொலியை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போதும் சேனலுக்கு சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்கோ. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்டா, அடுத்தடுத்து நாங்கள் காணொலி போடைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல்லையும் ஆளில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே காணொலி திறந்து பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது. அங்கே இருக்கிற பிரதேசத்தின் தலைவரையும் நாங்கள் கதைக்கூடியதாக இருக்குது. அவருடைய கதைச்சு என்ன இங்கே நடந்ததை விசாரிப்போம். வாங்க அப்படியே காணொலிக்கு வாங்கும். பகுதியில் இருக்க அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம். இந்த இந்து மயானமானது புதிய தகன மேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட 5 மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல்ட் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிடங்குகின்ற போது பல மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக 95-96 ஆண்டு காலப்பகுதியிலே 400க்கும் மேற்பட்ட அவருடைய இளைஞர் யுவதிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதுடன் தொடர்புடைய குற்றவாளியான செல்வரட்ன ராஜபக்ச என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏன்னா நாங்கள் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மக்கள். அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்புக்கூடுகளும் செம்மணி படுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகிறோம். அதன் அடிப்படையிலே பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது. நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க இருக்கின்றார்கள். நானும் இதற்கான முறைப்பாடை போலீஸில் வழங்க இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என நினைக்கின்றேன். செம்மணி வழக்கு செய்ய வந்து அந்த என்ன பேர் ராஜபக்சா அவர் வந்து அந்த 600 விஷயத்தை சொல்ல அவர் அதில் வந்து சொன்ன என்னென்றால் வந்து இப்போ தன்னை பாதுகாக்கிறேன்னு சொன்ன ஆக்கள் வந்து பாதுகாக்க இல்லைன்ற அடிப்படையில் தான் இந்த கோவம். சரி, அப்போ சொன்ன இடத்துல வந்து அந்த 600 வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து அந்த உருவமாக எடுக்க இல்லாத வகையில் வந்து அவங்க கணிசமான வேலையை செய்தார். அது என்ன அடிப்படையில் சொன்னேன்னு தெரியல. அவர் அடித்து சொல்கிறார் 600க்கு மேலே வந்து வச்சுருந்தார். மற்றது எனக்கு நல்ல ஞாபகம் வந்து இரவிரவாக வந்து இங்கே ஆக்களை உதாரணம் போக விடாமல் இரவிரவாக வந்து எஸ்கவேட்டர் எல்லாம் போட்டு அங்கே எல்லாம் கிண்டுறாங்கன்ற இது பரவலாக வந்து இல்லை எனக்கு தேவை. மற்ற இது ஒரு கேம்பாக அந்த காலத்தில் இருந்து இருக்கிறதா இருந்தால் குறைஞ்ச வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணியா சுடலைன்னு சொல்லி வந்து கழிக்கலாம். மற்ற இது அதாவது இப்போ சுடலையில் புதைக்கிறேன்றால் அது குறைஞ்சது ஒரு 6 அடி ஆழத்துக்கு பிறகுதான் புதைக்க அது பொதுவான வளமை. இது அவசரமாக திடுதிப்பண்டு செய்யப்பட்டிருக்கு. மற்ற இப்படியும் சொல்லப்பட்ட ஒரு சில இடங்களில் வந்து ஒரிஜினலாக வந்து தாட்ட இடங்கள்லேருந்து எடுத்து வேறு புது இடங்களுக்கு செய்து அந்த ஒரிஜினலாக தாட்ட இடங்கள்லேருந்து எடுத்த இதுக்கு வந்து கொண்டு வந்த மண் போட்டதும் வந்து வேறு மண் போட்டதும் வந்து சொல்லப்பட்டார். அது இளஞ்சலினுக்கே வந்து அந்த முறைப்பாடு நடந்தார். ஆனால் கவலையான விஷயம் என்ன, இதுவரைக்கும் இதுக்கு ஒரு பாதுகாப்பு இதுவரைக்கும் கொடுவடைகள். இப்போ கிருபா எந்த கருத்து வந்து நீங்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறபடியா நீங்கள் வந்து போலீஸுக்கு போய் வந்து ஒரு முறைப்பாடு செய்து அது பரவாயில்லை. இல்லை நீங்கள் போய் பண்ண உங்களுக்கு அதை செய்யலாம். நீங்கள் போய் அதை கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து அந்த அறிவு இருக்குது, உங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் அதை செய்யலாம். பிரதேச சபை தங்கட பாட்டில் வந்து செய்யட்டும். ஆனால் இது தாமதிக்கக்கூடாது. இல்லை, இவரும் செய்தால் கம்ப்ளைனன்ஸ் முறைப்பாட்டாளர்களை இவரும் வருவார்.
இதில் வந்து ஒரு முறைப்பாட்டாளர் அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து செயற்பட்டால் வழக்கே இல்லாமல் பண்ணி விட்டுருவேன். இப்போ நம்பகமான விளைவுவாதாக்கள் வர வேணும். எனக்கு கிடைச்ச ஒரு தகவலின்படி ஆரம்பத்தில் இந்த புதகுழி எச்சங்கள் விஷயத்தை தோண்டினாக்கள் தெரியப்படுத்தேங்க பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம், அது வந்து பார்க்காமலே அது மனுஷ எலும்பு இல்லை மாட்டு எலும்பு, நீங்கள் வேலையை செய்யுங்க. இப்போ அவன் பின்னணி தெரியத்தானே மேடம். அங்காலையும் அந்த எச்சங்கள் இருக்கா எடுக்கணும்னா அங்காலையும் எடுங்க, அதுலேயும் இருக்குது பல்லு மண்டை ஓடுகள் தான் கிடக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் மனித புதகுழியல் தாக்கப்பட்டதாக மனித எச்சங்கள் இருக்கிற மனித புதகுழியல் சொல்லப்படுற இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 அடி 2 அடியிலேயே வந்து மனித எச்சங்கள் இருக்கிறது. இப்போ ஆடு மாடு வந்து அந்தளவு உயரத்தில் தாக்க மாட்டோமா, அதுக்கு விட கீழே தாப்பினோமா கொஞ்சம். மற்றதும் ஒன்று விஷயம், இந்த பக்கத்தில் வந்து இந்த உரிமையான இடங்கள் இந்த காணி இந்த தகன மேடைக்கு வந்து இப்போதைக்கு நிர்வாகத்தில் இருக்கிற ஆக்கலங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே வந்து இந்த இடத்துல தாங்கள் தாக்கலையா, அங்கால பக்கத்தில் தாக்குறதாம். இப்போ இந்த இடத்துல வந்து தாங்க தாத்தருக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லையா. அது மட்டுமல்ல இங்கே வந்து கனகால பகுதியாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி 2012 பிறகு தான் மக்கள் பவனை கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலும் தெரியும், இங்கே அது மட்டும் இல்லை இங்கே வந்து மருத்துவ கழிவுகளும் இருக்கிறது. மணி சுடலையில் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்பதாக நல்லூர் பிரதேச சபை இந்த சுடலைக்குள்ளே ஒரு தகனமேடை ஒன்றை செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கண்டின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன. அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை முன்னெடுத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் வந்து இந்த சுடலைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு கிருபா அவர்கள் எங்களுடைய உறுப்பினர், அவரிடம் வந்து அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கும் அந்த தகவல் போயிருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம். அந்த வகையில் வந்து திரு கிருஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சிலே இந்த விடயங்கள் இந்த செம்மணி புதைக்குழிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்ட அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 10 ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் 2 இடங்களில் மட்டும்தான் எலும்புக்கூடுகள் தேடப்பட்ட வேண்டாம். மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறதாக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலிலே தான் அதே சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுடலையிலே இந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலை 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்தில் ஒரு முகாமாக இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த தானமேடைக்கு அங்காள் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சுடலையிலே எவரும் காட்டப்பட இல்லை. ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் செம்மணியின் படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழலில் அது ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையிலே தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைச்ச தகவலின்படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறைப்பாடை செய்வார். மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் என்ற வகையில் மற்ற ஏனைய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த முறைப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. என்னென்னா இந்த கரையில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுகள் வந்து மண்டை ஓடுகளும் மற்ற பல்லுகளும் இருக்கிறது. அதால் இதை வந்து வேலையை எப்படி நிப்பாட்டிருக்கணும் வேல். இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணுமா அரசாங்கத்துக்கு இதை ஆராய்ச்சி செய்ய சொல்லி? நிச்சயமாக வந்து அந்த அடிப்படையில் தான் உண்மையிலே நாங்கள் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக வந்து இந்த முறைப்பாடுகள் நடக்காமல் இருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அது கட்டாயம் நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் குறைஞ்ச வந்து எங்களோட உறுப்பினர் இந்த சுடலேன்ற நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து அதை இன்றைக்கே செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மேலதிகமாக வந்து இந்த விடயம் வந்து பாராளுமன்றத்திலேயும் வந்து தேவைப்படுகின்ற இடங்களில் நாங்கள் இதை கொண்டு செல்வதற்கும் வந்து தயாராக இருக்கின்றோம். இதுகள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதுகள்லாம் தோண்டப்பட்ட இடத்துல ஃபுல்லாகவே மனித எச்சங்கள் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படியே தொடர்ந்து காணொலியை பார்த்துக்கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லை, நொறுங்கப்பட்ட நிலையில் மண்டை ஓடுகளும் அதோட பல்லும் இருக்குது. இதில்